ஒரு சின்ன கிராமத்துல செவ்வந்திங்கிறவ வசிச்சு வந்தா. அவ சொந்தமா ஒரு மீன் தொழில பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மா அம்மா, மீன் வாங்குறீங்களாம்மா? நல்ல நல்ல மீனெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். நகர மீன்லாம் இருக்குமா, வாங்கிக்கங்க. அட செவந்தி, நீயாம்மா? வா வா. நானும் மீனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மீன் செய்யற மனநிலையில நான் இல்லை. பார்த்துக்க, உடம்பு ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்குதுமா. நீ சாயந்தரம் மீன் கடை போடுவேல, அங்கேயே நான் வந்து மீனை வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா சரிங்க. உங்களுக்கு முடியலன்னா நான் தான் அங்கே பொரிச்ச மீன் போடுறேன்ல, அங்கேயே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கங்க. என்ன? சரிங்கம்மா, நான் கேட்க தான் வந்து கிளம்புறேன். என்ன? சரிம்மா செவந்தி, தப்பாக நினச்சிக்காத. என்ன, சாயந்தரம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா இதில் என்னம்மா தப்பாக நினைக்கிறதுக்கு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சா வாங்க போகிறீங்க, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்ல போகிறீங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேம்மா. சாந்தியக்கா, உங்களுக்கு பிடிச்ச மீன்லாம் நிறையா இருக்குக்கா, வேணும்னா எடுத்துக்கங்கக்கா. 2 கிலோ கூட எடுத்துக்கோங்க. என்ன செவந்தி, நீ மீன் வியாபாரம் பண்ணுறது உன் மாமியாருக்கு பிடிக்கலையாமே? ஊர் முழுக்க டபார் அடிச்சு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்குது, மீன் விற்கிறான் மீன் விற்கிறான்னு. ஏன் நீ மீன் வித்துட்டு இருக்க பேசாட்டு நீ வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே? அக்கா, எனக்கு அப்படிலாம் இருக்க பிடிக்காதுக்கா. நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணோமா, நிம்மதியாக இருந்தோமான்னு இருக்கணும். ஒருத்தர் சம்பாத்தியத்தை நம்பியே என்னால் வாழ முடியாதுக்கா. அதுக்காக தான் நான் இந்த வியாபாரத்தை பண்ணுறேன். ஆனால் அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் நல்லதாம்மா. நம்ம எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தரோட சம்பாத்தியத்தை நம்பியே இருக்க முடியும்? நம்மளும் சொந்தமாக சம்பாரிச்சா தானே நல்ல 4 வீடு கட்டி போக முடியும். சரி சரிம்மா, நகர மீன் ஒரு 2 கிலோ போட்டு போயின்னு. அவளும் மீனை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போனா. அத்தை, இங்கே பார்த்தீங்களா, நகர மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆச்சு தெரியுமா இந்த மீன்? சரிங்க அத்தை, இந்த மீன் எடுத்துகிட்டு போய் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப சக்தியாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த 3 மீனை நான் ஒதுக்கிட்டு வந்தேன் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு. வாங்கத்தா, குழம்பு வச்சு தரேன். அப்பா அவங்க அத்தை அந்த பேசெல்லாம் ஓங்கி உதச்சிட்டாங்க. ஏண்டி, யாருக்கு வேணும் உன் மீன்? தூக்கிட்டு ஓடி போயிரு. உன்னை எத்தனை தடவை சொல்றது, இந்த மீனை தூக்கிட்டு என்கிட்ட வராதேன்னு. நீ மீன் வியாபாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேயாக்கும். அத்தை, உங்க மேல கோபம் இருந்தா என்கிட்ட காட்டுங்க. அது எதுக்கு தான் அந்த பேசனை தள்ளி உதைக்கிறீங்க? அதுல தான் நான் சம்பாரிச்சிட்டு வரேன். அதுதான் எனக்கு தெய்வம். அதை எத்தி உதச்சிங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும், பார்த்துக்கோங்க. அது சாப்பிட்ற பொருளாச்சே, கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா உங்களுக்கு அது மேலே? எனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்குது? இந்த மீன் வியாபாரத்துக்கு போகிறனாலேயே இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாரும் என்னைத்தான் கேவலமாக பேசுகிறாளுங்க. ஓ மருமக மீன் விற்கிறாளா மீன் விற்கிறாளான்னு போட்டு உயிரை வாங்குறாளுங்க. எனக்கு நீ மீன் வியாபாரம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. என் பையன் சம்பாத்தியத்தில் வாழ்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அவன் தான் கொத்தனார் வேலைக்கு போகிறான்ல. அத்தை, அவரோட வேலையை நான் எந்த விதத்துலேயும் குறை சொல்லலை. ஆனால் 4 பேர் நம்ம சம்பாத்தியம் பண்ணாதானே நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும். ஒருத்தரோட சம்பாத்தியத்தை நம்பி எப்படி இருக்க முடியும்? அதுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட குலத்தொழில். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அந்த இடத்துல தான் மீன் கடை போட்டு மீன் விற்பாங்க. அதுவும் இல்லாமல் மீன் வீடு வீடாக வைப்பாங்க. அதே தொழிலை நான் எடுத்து பண்ணுறேன். அப்பப்பா, அந்த ஒரு இடத்த வச்சுக்கிட்டே நீங்கள் ஆட்டமாக ஆடுறீங்கடியே, ஆட்டமாக ஆடுறீங்க. என்ன, ஒரு கையகல இடம் இருக்குமா? அதில் மீன் கடையை போட்டுக்கிட்டு நீ பண்ணுற அலும்பு இருக்கிறதே தாங்க முடியல. ஒரு இடம் சொந்தமாக இருந்ததுக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. இல்லை 4-5 இடம் சொந்தமாக இருந்துச்சுன்னா உன்னையெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போல. நீ என்னமோ பண்ணி தொலைச்சிக்க. அத்தை, அது கை எவ்வளோ இடமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதுதான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. அதை நான் தெய்வமாக தான் நினப்பேன். நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் சாயந்தரத்துக்கு மீன் கடைக்கு ரெடி பண்ணணும். நான் கிளம்புறேன். கையகலை இடம் இருக்கப்பயே இப்படி திமுறை ஆகாது. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த தொழிலை விட மாட்டேங்கிறாளே. இவளை எப்படியாச்சும் சொல்லி இந்த தொழிலை நிறுத்த வைக்கணும். இந்த தொழிலுக்கு போகிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எல்லாரும் சொல்கிறப்ப. வழக்கம் போல நைட்டு அவ மீன் பொரியல் கடையை ஆரம்பிச்சா. அவளோட சொந்த இடத்துல அந்த மீன் பொரியல் கடையை போட்டிருந்தா. செவந்தியே, நான் வந்துட்டேன் கண்ணு. எனக்கு ஒரு தட்டு மீன் கொடுக்குறியாமா? என்ன, அங்கிட்டு போகிறப்ப பார்த்தேன் உன் மாமியார் நீ சண்டை விட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. என்ன மீனெல்லாம் கொட்டி வச்சுருந்தா என்ன பிரச்சனை? ஏங்கம்மா, அதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே. நான் இந்த தொழிலுக்கு வரதே உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இது எங்களோட குலத்தொழிலாச்சே. என்னால் இதை எப்படி விட முடியும்? அதனால நான் எந்த இதுலேயும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க கோபத்தில் அந்த பேசனை ஏற்றி உதச்சிட்டாங்க. எப்படிம்மா என்னால் அந்த தொழிலை விட முடியும்? இதுதான் என்னோட உயிர், உலகம் எல்லாமே. இதை தான் நான் நம்பி இருக்கிறேன். இதுதான் எனக்கு கடவுள் மாதிரி கூட. அதுவும் சரிதாம்மா. நம்ம செய்கிற தொழில தெய்வமாக நினச்சி வழங்கணும். அப்பனாத்தான் அது நாளைக்கு நமக்கு செய்யும். இந்த மீன் வியாபாரம் நீ பார்க்குறனால அவளுக்கு என்ன குறைச்சல் வந்துடுதுன்னு எனக்கும் தெரியல. விடு விடு, இதெல்லாம் கண்டுக்காத. நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன? ஆகா, இந்த மீன் ருசிக்கு ஈடியான எதுவுமே கிடையாதுமா. உன் மீன் அடிச்சுக்க யாருனாலே முடியாது. அந்த மாதிரி செவ்வந்தி போடுற மீன் ரொம்பவே அருமையாக இருக்கும். செவ்வந்தி, எனக்கு ஒரு தட்டு மீன் கொடுமா. அது என்ன ஜிலேபி மீனா? அதுலேயே 2 பீஸை வச்சு கொடு. ஆமாங்கண்ணே, இந்தாங்க இருங்க, வச்சு தரேன். அப்பா, இன்னைக்கு 10 மணி ஆகிப்போச்சு. நல்ல வியாபாரம். சரி, வீட்டுக்கு கிளம்புவோம்.
என்னங்க இன்னைக்கு என் கடையில் நல்ல வியாபாரம் ஆச்சுங்க. அதான் 10 மணி ஆகிப்போச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பணம் சம்பாரிச்ச தெரியுமா இன்னைக்கு? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏமா இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் இந்த மீன் வியாபாரத்தை நீ பண்ணக்கூடாது. அம்மாவுக்கும் நீ இந்த வியாபாரம் பண்ணுறது பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல பார்த்துக்கோ. அதனால இன்னையோட அந்த வியாபாரத்தை விட்டுரு. நீ வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பாரு, அதுவே போதும். அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நான் தான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன். மாதம் 30,000 ரூபா ஆச்சு. இதை வச்சு குடும்பத்தை உன்னால் ஓட்ட முடியாதா? 3 பேர்த்துக்கு 30,000 ரூபா பத்தாதாக்கும். நான் இதுதான் கடைசியாக சொல்லுவேன். ஒன்று அந்த வியாபாரம், இல்லைன்னா நான். எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்க. ஏன்டா ரவி, அவள் எங்கடா உன்னைய முடிவு பண்ண போறா? அவளுக்கு அவள் வியாபாரம் தான் பேசு. அதனால உன்னைய விட்டுட்டு வியாபாரத்தை கூட பாப்பாளே தவிர அவள் வியாபாரத்தை விட்டுட்டு உன்கிட்ட வரமாட்டா பார்த்துக்க. இதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே இருக்க மாட்டேங்குது. அந்த கடையை விடு விடுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாடா. ஊரில் எல்லாருமே சொல்கிறாங்க உன் மருமக என்ன ரத்தில கடை போடுறான்னு. என்னங்க நீ சொல்கிறது நியாயம்தான். ஆனால் நானும் நாளுக்கு சம்பாரிச்சாதானே நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு எல்லா தேவையும் பார்க்க முடியும். உங்களோட பணத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? இங்கே பாரு, அதெல்லாம் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான். நீ வீட்டிலே தான் இருக்கணும். வீட்டில் இருக்க வேலையை பாரு. உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இல்லைன்னா சொல்லு, நானும் எங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறோம். இவர் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. எனக்கு அந்த தொழில் தானே தெய்வம். அதை தான் எனக்கு உயிரான்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதவே விட சொல்றாரு. நான் எப்படி அந்த தொழில் செய்யாம இருப்பேன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தானே. என்ன பண்றதுன்னு தெரியல. செவ்வந்திக்கு அந்த முடிவுல விருப்பம் இல்லைனாலும் அவளோட கணவனுக்காக அவ ஒத்துக்கிட்டா. பரவாயில்லையே, இன்னைக்கு சொன்ன மாதிரி நீ மீன் கடைக்கு கிளம்பல. எனக்கு இதுதான் வந்துட்டு பிடிச்சதுமா. எனக்காக ஒரு தொழிலை விட்டு கொடுத்துருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, உங்களுக்காக நான் வேணா வேலைக்கு போகாம இருக்கிறேங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே போதும். இப்படி செவ்வந்தி ரொம்ப சோகமாக தான் அந்த முடிவை எடுத்தா. கொஞ்ச நாள்ல மழைக்காலமும் ஆரம்பிச்சது. மழைக்காலம் வந்தாலே செவ்வந்தி வீட்டில் முழுக்க முழுக்க கஷ்டம் மட்டுமே இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அம்மா என்னம்மா இது, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் எப்படிம்மா வேலைக்கு போவேன்? வேலைக்கு போனால் தானே இன்னைக்கு லோனையே கட்ட முடியும். வார லோன் வந்துருச்சு, இல்லை இதில் வாடகை வேற இருக்குது, மாத லோன் இருக்குது. எப்படிம்மா நான் கட்ட போகிறேன்னு எனக்கே தெரியலம்மா. சுற்றி முற்றி லோனாக வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே கடுப்பாக இருக்குது. என்னடா பண்ணுறது? இந்த மழை காலம் வந்தாலே பிரச்சனை நம்மளை தேடி வந்துடும். வேற வழி என்ன இருக்குது? எல்லாத்துக்கிட்டையும் அப்போ தரேன் இப்போ தரேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். வாடகை வேற கொடுக்கவே இல்லை. போன மாதமும் நான் வாடகை கொடுக்கவே இல்லை தெரியுமா? அது உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் அந்த ஆள் என்ன பேச்சு பேச போகிறான்னு எனக்கும் தெரியலப்பா. ரவிங்கிறவே வாடகை தர முடியாமல் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருந்தான். என்னப்பா ரவி, என்னைய பார்த்தா கிண்டலா இருக்கா? வாடகை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீ இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கே தவிர வாடகை வந்த பாடக்கானா? நான் இதுக்கு மேலே அலையிற மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாம் பேசாட்டு வீட்டை காலி பண்ணீங்க இன்னைக்கு நைட்டோட. இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட் நேரம் பார்த்துக்கோங்க. ஒழுங்கா அவங்க பொட்டி படிக்கல தூக்கிட்டு கிளம்பிருங்க. ஐயா, இந்த மழையில் போக சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்க? மழை காலனால அப்படிதாயா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு போங்கய்யா. நான் கண்டிப்பாக வாடகையை திருப்பி கொடுத்துட்றேயா. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. உனக்கு கொடுக்க வேண்டிய டைம்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொடுக்குற மாதிரி இல்லை. நைட்டுக்குள்ளே நீ வீட்டை காலி பண்ணி கொடுக்கலன்னா நானே எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவேன். அப்புறம் 4 பேர்த்துக்கு முன்னாடி அசிங்கமாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீயே எடுத்துகிட்டு கிளம்பிடு. அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப பேசாதீங்கயா. நாங்கள் நைட்டுக்குள்ளே வேற வீடை பார்த்து கிளம்பிக்கிறோம். தயவு செஞ்சு கிளம்புங்க நீங்கள். என்னங்க வெளியே சத்தமாக இருந்துச்சு? ஏன் வாடகை கேட்டு தொல்லை பண்ணுறாராங்க? ஆமாம்மா, போன மாதம் வாடகை கொடுக்கல, இந்த மாதம் வாடகை கொடுக்கல. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொல்கிறாரு. நம்ம எங்கே போகிறது சொல்லு? இந்த மழை காலத்தில் எங்கே போய் தங்குறது சொல்லு? மனசு வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலம்மா. என்னங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் எங்கள் அம்மா கொடுத்த இடம் இருக்குல்ல, அங்கே போய் தங்கிக்கலாங்க. அங்கே ஒரு குடிசை இருக்குது, அதுக்குள்ளே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல வீடாக பார்த்து போய்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைன்னா அந்த குடிசையிலேயே ஒரு நல்ல ஷீட்டாக போட்டு நம்ம அங்கேயே தங்கிக்கலாமா? தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. உங்களோட வரட்டு கவனத்தை விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு வாங்குங்க. ஏண்டா, செவ்வந்தி சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. பேசாட்டு வா, அங்கே போய் தங்கியிருப்போம். நமக்கு வேறு விதியும் கிடையாது பார்த்துக்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே காலி பண்ணலைன்னா 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். வா, பேசாமல் போயிடுவோம். அன்னைக்கு ராத்திரியே செவ்வந்தியோட அம்மா கொடுத்த இடத்துக்கு கிளம்புனாங்க. செவ்வந்தியும் சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போனா. அவள் எல்லாரும் கஷ்டப்படுறதுனால திரும்பவும் தன்னோட மீன் தொழில ஆரம்பிச்சா. ஏங்க, அந்த குடிசை இருக்குல்ல, அங்கே 2 பேரும் நீங்கள் உட்காந்துக்கங்க. என்ன, மழையில் நனையாதீங்க. என்னங்க, கோச்சுக்காதீங்க. நான் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் வியாபாரம் பண்ண தான் போகிறேங்க. உங்களுக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. இந்த தொழில தான் நல்லா பண்ண முடியும். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க.
இல்லம்மா, நான் கோச்சிக்கல. நீ உன்னோட தொழிலை தாராளமா பண்ணு. நான் எதுவும் சொல்ல போறதில்ல. அவங்க கஷ்டத்துல 2 நாளா சரியா சாப்பிடாம இருந்தாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னு செவ்வந்தி தன்னோட மீன் கடையை திரும்பவும் ஆரம்பிச்சா. அங்க இருந்த மீன்லாம் நல்லா வியாபாரம் ஆயிடுச்சு. செவ்வந்தி கையிலயும் நல்ல பணம் வந்தது. செவந்தி, வியாபாரம்லாம் முடிச்சாச்சாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது செவந்தி. எனக்கும் ஏதாவது செஞ்சு கொடு. என்னங்க, நீங்க 2 பேருமே பசியில இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இன்னும் 4 மீன் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு படுங்க, நாளைக்கு சாப்பாடு செஞ்சுக்கலாம். என்ன செவந்தியே, என்னை மன்னிச்சிருமா. இந்த வியாபாரத்தை விட்டுருன்னு நானும் தலைப்பாட அடிச்சே வந்துட்டேன். ஆனா இந்த வியாபாரம் தான் நம்ம கஷ்டத்துல காப்பாத்திருக்குது. ச்சே, இது புரியாம உன்னை இந்த வியாபாரத்தை விட்டு சொல்லிட்டேனே. இந்த தொழில் இன்னைக்கு கை கொடுக்கலன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்ருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இனிமேல் இந்த தொழிலை நீ தாராளமா எடுத்து பண்ணு. எதுக்காகவும் உனக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேம்மா. அத்தை, பரவாயில்லைங்க அத்தை. நம்ம செய்யற தொழில் தான் என்னைக்குமே நமக்கு தெய்வம். செவந்தி, நானும் உன்னைய நிறைய விதத்துல இந்த தொழிலை பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன். மன்னிச்சிருமா. அதுலேருந்து செவ்வந்தி அந்த தொழிலை நிம்மதியாக பண்ண ஆரம்பிச்சா. அவங்க கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.